ஹாய் காய்ஸ், நடத்த போகிற டாபிக் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 1940லேருந்து 1956 பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா வேக்யூம் டியூப். இதை வந்து நம்ம தெர்மானிக் வேல்யூ மிஷின் அப்படின்னு சொல்லலாம். இதோட இன்புட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நார்மல் கீபோர்டில் இல்லாமல் பஞ்சடு கார்ட்ஸ் அண்ட் பேப்பர் டேப்பில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதோட அவுட்புட் வந்து மானிட்டர் மூலமாக டிஸ்பிளே ஆகாமல் பிரிண்ட் அவுட் மூலமாக டிஸ்பிளே ஆச்சு. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எந்த லாங்குவேஜில் பண்ணாங்க அப்படின்னா 0 to 1 பைனரி கோட் லாங்குவேஜில் பண்ணாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இனியாக் அண்ட் எட்வார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் வந்து 1956லேருந்து 1963 பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி வந்து இன்வைட் பண்ணாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் ஜென்ரேஷன் வந்து சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் தான். இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து காம்பவுண்டிங் பார்க்குறப்ப செகண்ட் ஜென்ரேஷன் விட லெஸர் தென் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் வந்து 1963லேருந்து 1971 பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இன்டெக்ரல் சர்க்யூட் டெவலப் பண்ணாங்க. இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்ப தேர்ட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்மால் தான். இந்த தேர்ட் ஜென்ரேஷன் வந்து காம்பவுண்டிங் செய்யும் டைம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் லெஸ் தென் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே அதோட ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்ட் ஜென்ரேஷன் வந்து கம்ப்யூட்டர் வந்து கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து 1972லேருந்து 2010 வரைக்கும் பண்ணாங்க. இதில் என்ன டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் கண்டுபிடிச்சாங்க. ப்ராசஸர் அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோனா சின்னது, அப்படின்னா சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பிசி எல்லாமே வெரி லோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டில் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஜென்ரேஷனையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்டபிள்னால் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு வந்து இதை மாற்றலாம். இது வந்து அளவில் வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரொடக்ஷன் வந்து காஸ்ட் ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம காமன் பீப்புள் கூட எல்லாமே இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து 2010லேருந்து டில் டேட் இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாங்க. இது ரொம்ப லார்ஜ் கெப்பாசிட்டி கொண்டது. இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து என்னென்ன பண்ணாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், நானோ டெக்னாலஜி, பேரல் ப்ராசஸிங் இதெல்லாம் கொண்டு